இப்போ 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கன்னி ராசிக்காரங்க காரியவாதி, திறமையாளர்கள், புத்திசாலி. புத்திங்கிறது அறிவின் உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025 தொழில் அமைப்பு எப்படி இருக்கு? 6ஆம் இடம், 6ல் யார் இருக்காங்கன்னா வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்குது. அதே மாதிரி மாறக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. 2025 கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை, அதனால ஏர்லி 90 கிட்ஸ் எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாமல், அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிரும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? 2025 கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. தங்க நகைகளை அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை மீட்க முடியும், புது தங்கமும் வாங்க முடியும். அப்போது கடன்கிறது கன்னிராசிக்கு குறைய போகுது. கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருமாவும். அப்பா வழியில் உள்ள பாட்டனார் அவங்களோட சொத்து எதுவும் கோர்ட் கேஸில் இருந்ததுன்னா அது கைக்கு வந்துடும். அதே சமயம் அப்பாவால் கொஞ்சம் செலவும் இருக்கும். 2025 கன்னிராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லுவீங்க. கன்னிராசி 2025 கட்டாயம் போக வேண்டிய கோயில் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இப்போ 2025 கன்னிராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல கன்னிராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க மேம். கன்னிராசிக்காரங்க காரியவாதி, திறமையாளர்கள், புத்திசாலி. புத்திங்கிறது அறிவின் உச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூழ்நிலையில் எப்படி ஆக்ட் பண்ணணும், இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லி அவரை லாக் பண்ணலாம், இதெல்லாம் சூப்பராக தெரியும். பார்த்தாலும் நம்மளால் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துலையுமே தனக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இறங்க மாட்டாங்க. யாரையும் ஈஸியாக பகைக்க மாட்டாங்க. எல்லாருடைய நட்பும் இவங்களுக்கு தேவை. ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கும் ஃபேவரேட்டாக இருப்பாங்க. அந்த ஃபேவரட் பர்சன் யாருன்னா கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நுண்ணுணர்வெல்லாம் அதிகமாக இருக்கும். ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி இருக்கிறவங்க இவங்க இருந்தாங்கன்னா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ரிசர்வ்டான பர்சன்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க கன்னிராசியில். அதே மாதிரி புக்ஸ் நல்லா படிப்பாங்க. ஒன்று புக் படிப்பாங்க, இல்லை பாட்காஸ்ட் கேட்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் எதையாவது ஒன்று பார்த்துட்டு கற்றுக்கிட்டு புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி நேயர்கள். ஜாலி ஃபெல்லோஸ். 2025 கன்னிராசிக்கு எந்தெந்த கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சி. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10க்கு குரு வந்தால் பதவி போகும் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பதவி மாறுவாங்க. இதை விட ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஆர்கனைசேஷனில் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த புதனாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். உபஜயஸ்தானம். போடக்கூடிய முயற்சிகளில் வெற்றி. அப்போது மாறக்கூடிய வேலையில் ஒரு வெற்றி, ஒரு மாறுதல், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி கர்மஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால நல்ல கர்மாவை செய்ய வைப்பார். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம செய்யக்கூடிய நல்ல வினைக்கு நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்க போகிறதும் நாம தான். அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஃப்யூச்சரில் அனுபவிக்க போகிறோம். அதுக்கான ஒரு முன்னேற்பாடை இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை தான் இந்த குரு இண்டிகேட் பண்ணுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்குது? 2025 கேதுவும் ராகுவும் ராசியில் இருந்துட்டு 12ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் மாறுறாங்க. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு தொழிலில் ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதை தான் அந்த குருவுமே இண்டிகேட் பண்ணுறாரு. 12க்கு போகக்கூடிய கேது நிறைய ஸ்பிரிச்சுவலாக பயணம் போவாங்க. இவ்வளோ நாள் ஆன்மீகத்தை நம்பாதவங்க கூட புதுசாக கோயில் குளம்னு போக ஆரம்பிக்கிறது, பரிகாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறது, சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது, மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி தன்னுடைய மைண்டை சாத்வீகமான விஷயங்களில் மாற்ற வைப்பார் இந்த கேது. சனி பயிற்சி எப்படி இருக்குது? சனி இவ்வளோ நாள் 6ல் இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது கன்னிக்கு. எதிரிகள்லாம் காணாமல் போனாங்க. இப்போ சனி வரப்போகிறது 7ஆம் இடத்துக்கு. கண்டக சனி தான். ஆனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை. என்னதான் இருந்தாலும் சனிக்கு பிடிச்ச கிரகம் புதன். அதுவும் போக குருவுடைய வீடான 7ஆம் இடத்துக்கு தான் வராரு. சிம்மம், கடகத்துக்கு கண்டக சனி படுத்தின மாதிரி எந்த ராசியும் படுத்த மாட்டார். ஏன்னா கடகம் சிம்மம் சனிக்கு சுத்தமாக பிடிக்காத 2 வீடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கன்னி தன்னுடைய ஸ்பௌஸோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும், தன்னுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மித்தபடி இதில் ரொம்ப சீரியஸ் நோட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மார்ச் 2025 சனி பயிற்சி நடக்குது. 2025 கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க?
கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ல தொழில் அமைப்பு எப்படி இருக்கு? 6ஆம் இடம். 6ல யாரு இருக்கிறான்னா, சுக்கிரனும், சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ புது பிசினஸ் பண்ணலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர், திரவம், பெட்ரோல், கெமிக்கல் இது சம்பந்தப்பட்ட ரசாயனம் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பண்றவங்க, இல்ல பை ப்ராடக்ட்ஸ் ரீசைக்கிள் பண்ணி பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா போகுது. சின்ன இந்த காய்லாம் கடை வச்சிருக்கிறவங்க, கசாப்பு கடை வச்சிருக்கிறவங்கலாம் கூட நல்ல ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு மட்டும் தான் பிசினஸ் நல்லா போகுமா? மத்தவங்களுக்கெல்லாம் நல்லா போகாதுன்னா, நாட் லைக் தட். பெண்கள நெறைய வச்சு வேலை வாங்குறவங்க, தொழிலிடங்கள்ல பெண்கள் நெறையா இருக்கிறாங்கன்னா, அந்த தொழில் நல்லா போகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், டெய்லரிங், டெக்ஸ்டைல், கோல்டு, ஜுவல்லரி, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி ட்ரேப்பர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பிசினஸ் நல்லா தான் போகுது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முக்கியமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பரவலாவே எல்லாருக்கும் தொழில் மூலமா லாபம் அப்படிங்கிறது ஊர்ஜிதம். எந்த தொழில் பண்ணாலும் லாபம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமா இருக்கு. 2025ல கன்னி ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? ஒரு புது வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சாதகமா இருக்காங்க மேம். 2025 கன்னிராசியில வேலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதி. ஏன்னா 10க்கு ஆல்ரெடி குரு போறாரு. ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது நிதர்சனமா இருக்கு. அதே மாரி மாறக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. 8ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயும், 12ல செவ்வாய் வந்து நீசமா இருக்கிறதுனாலயும், நீசமா இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மத்துக்கும் வந்துருவாரு. ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க வேலை மாற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் சேயிங் இங்க இருக்கிறீங்க. சென்னையில தான் நான் இருப்பேன். இங்க உள்ளயே தான் நான் வேலை பார்ப்பேன்னா, அங்க தான் பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம குருவ தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நம்ம தான் ஃப்ளெக்சிபிளா மாறிக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாரி. ஹைதராபாத்னாலும் நான் எடுத்துக்கிறேன். பெங்களூர்னாலும் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா கூட, அதர் ஸ்டேட்ல நல்ல வேலை கிடைச்சிரும். சில பேர் நார்த் இந்தியா வரைக்கும் போக கூட நான் ரெடியா இருக்கிறேன் வேலைக்குன்னா, நீங்கலாம் தான் ஜெயிக்க போறீங்க இந்த வருஷம். அப்ராட் சான்சஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ, வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளா கிளம்பணும்னு ஆசை இருந்தா, பாஸ்போர்ட், விசா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளம்பி போயிடலாம். ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கும். வேலை மாற்றம்ங்கிறது உறுதி, ட்ரான்ஸ்ஃபர் உறுதி, ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டும் உறுதி. வேலை எக்ஸலென்ட். 2025ல கன்னி ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்காங்க மேம். அவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 2025ல கன்னி ராசிக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல. அதனால ஏர்லி 90 கிட்ஸ்லாம் சில பேர் இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாம. அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிரும். 7ல சனி வராரே, எங்களுக்கு கண்டக சனியே, எப்படிங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகும்னா, சனி திருமணத்த கெடுக்க போறதில்ல. நீங்க யார சூஸ் பண்றீங்கங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா, கொஞ்சம் தட்டுவாரு. ஸோ, அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஜாதக கட்டம், பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப மேண்டேட்டரி. கண்டக சனி, அஷ்டம சனிலாம் நடக்கக்கூடிய பீரியட்ல நிதானமா விசாரிச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்ல. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ்ல இந்த கண்டக சனி, அஷ்டம சனிலாம் நடக்கும்போது, இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ்ல நெறைய சகிப்புத்தன்மை தேவை. அத சகிச்சு ஒரு பீரியட நம்ம தள்ளிட்டோம். ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் தள்ளிட்டோம்னா, அடுத்த வாழ்க்கை இனிமையா போகும். இந்த 2 விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். 2025ல கன்னி ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? 2025ல கன்னி ராசி நேயர்களுக்கு நெறைய பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது இருக்கு. 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமானா, 2வது குழந்தை கூட பொறந்துரும். ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் நெறைய பேர் வந்து ஐவிஎஃப் அந்த மாரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன், சனி சேர்க்கைங்கிறது அந்த மாதிரி நெறைய பெண்களுக்கு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் எல்லாம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருக்குதுன்னா என்னன்னு கண்டுக்காம வீட்ல உட்காராம, ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. நெறைய பேருக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட்ட விட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கை குடுக்கும். ஸோ, சிலருக்கு இயற்கையாவும், சிலருக்கு மருத்துவத்தோடையும் முதல் குழந்தையும் சரி, 2வது குழந்தையும் சரி பிறக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது 2025ல தெளிவா இருக்கு. 2025ல கன்னி ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2025ல இந்த பர்ட்டிகுலர் கன்னி ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை எப்படி இருக்க போகுது? மே மந்த்துக்கு மேல உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா, ராகு வந்துருவாரு. சனி வந்து அங்க போயிருவாரு. சனிய விட கூட ராகு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிரகம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, ராஜ கிரகமான சூரியனையே கிரகணத்துல பிடிக்கிறவர் வந்து ராகு. அப்போ எத்தனுக்கு எத்தன் யாருன்னா ராகு. அவரே 6ஆம் இடமான கடன், நோய், எதிரி ஸ்தானத்துக்கு வரும்போது, கடன கட்டுப்படுத்துவாரு முதல்ல. எதையுமே பிரம்மாண்டமா குடுக்கக்கூடியவர் தான் ராகு. ஆனா 6ங்கிறது ஒரு நெகட்டிவ் இடம். மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ்ங்கிற மாரி இங்க கொஞ்சம் பாசிட்டிவா ராகு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாரு. ஃபர்ஸ்ட்டு கடன கட்டுப்படுத்துவாரு. 2வது அதிக வட்டி உள்ள கடன்கள்ல வாங்கிட்டு யாராவது முழிச்சுட்டு இருக்காங்கன்னா, அத மீட்க வைப்பாரு. இங்க குரு பலமும் இருக்கிறதுனால, தங்க நகைகள அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நகைய மீட்க முடியும். புது தங்கமும் வாங்க முடியும். அப்போ கடன்கிறது கன்னி ராசிக்கு குறைய போகுது. லோன்ஸ நீங்க கொஞ்சம் வேகமா அடைப்பீங்க இந்த வருஷத்துல. இத மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருமாவும், அதே சமயம் அவங்களுக்கு புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸஸ் எப்படி இருக்க போகுது? நெறைய பேர் லாயரா, அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க. இல்லங்க, நான் கேஸ் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு கிளையன்ட்டா இருக்கேன். நான் ஜெயிப்பேனா கேஸன்னா, 100% சக்சஸ் உங்களுக்கு தான்.
கன்னி ராசிய அகெயின்ஸ்டா யாராவது கேஸ் போட்டிருக்கீங்கன்னா, அவங்க தான் கவனமா இருக்கணுமே தவிர, கன்னி ராசி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் டிலே ஆயிட்டே இருக்குதுன்னா கூட ஜட்ஜ்மெண்ட் வரும். இல்ல மேல் கோர்ட்டுக்கு ஏதாவது அப்பீல் போறாங்கன்னா கூட, அந்த அப்பீல் இவங்களுக்கு சாதகமா நடக்கும். போன வருஷம் கோர்ட் கேஸஸ்ல வந்து இவங்க தோத்துருப்பாங்க. அந்த கேஸுக்கு இவங்க இந்த வருஷம் அப்பீல் போகும்போது, அப்பீல்ல இவங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. எதிரிய சர்வநாசம் பண்ணக்கூடிய ஒரு வருஷம் தான் 2025. ப்ராப்பர்ட்டின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறவர் சூரியன். 12ஆம் அதிபதி 4ல இருக்கிறாங்க. தகப்பனால யோகம், தகப்பன் சொத்து கைக்கு வர்றது, இல்ல அப்பா வழியில உள்ள பாட்டனார் அவங்களோட சொத்து எதுவும் கோர்ட் கேஸ்ல இருந்ததுன்னா, அது கைக்கு வந்துரும். அதே சமயம் அப்பாவால கொஞ்சம் செலவும் இருக்கும். இந்த 2 விஷயமுமே பரவலா நடக்கும். 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? கன்னி ராசி 2025ல ஹெல்த்ல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போறது இல்ல. என்ன காரணம்னா 6ல இருக்க போறது ராகு தான். ஆனா கண்டிப்பா அடிக்கடி அலர்ஜி, ரேஷஸ், ஒரு இன்ஃபெக்ஷன், டஸ்ட் அலர்ஜி கூட சில பேருக்கு இவ்வளோ நாள் எனக்கு இதெல்லாம் அலர்ஜியா இருந்ததில்ல. இப்ப சில ஃபுட் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சில ஃபுட் சாப்பிட்டா என் ஸ்கின்ல அலர்ஜி வருது. இந்த மாரி அந்த அலர்ஜி, ரேஷஸ் இந்த மாரியான விஷயங்களுக்கு நெறைய ஆட்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வைரஸஸ். ஏதாவது ஒரு வைரஸ் யாருக்காவது இருக்குன்னா, அது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ராகு இருக்கிறதுனால டக்குனு அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுதான் வருமே தவிர்த்து, லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் அப்படின்லாம் எதுவுமே வரப்போறதில்ல. ஸோ கொஞ்சம் நல்லாவே ஜாலியாவே இருக்கலாம். நிம்மதியாவே இருக்கலாம். 2025 கன்னி ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? கன்னி ராசி 2025ல கட்டாயம் போக வேண்டிய கோவில் ட்ரிப்ளிகேன் திருவண்ணிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு அந்த ஜான்வரி 1 நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும் ஓகே. இல்ல என்னால முதல் நாளே போக முடியாது அப்படின்னா, ஜனவரி மாதத்துல உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போலாம். ஜென்ம நட்சத்திரத்தையும் எனக்கு பார்க்க தெரியாதுன்னா, ஜனவரி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாள் போங்க. அந்த கோவிலுக்கும் போயிட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வரும்போது 2025 நீங்க இன்னும் சிறப்பா அமைச்சுக்க முடியும். 2025 கன்னி ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு பலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.